ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் வச்சு ஓரியோ கேக் செய்ய போகிறோம். ஸோ ஓரியோ பிஸ்கெட்டை நான் அதில் உள்ள க்ரீம் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் கோஸாக அரைச்சிருக்கேன். இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு வந்து நான் ஒரு 6 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 6 பீசஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி க்ரீம் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய ஜாம் இருந்தாலும் ஓகே, இல்லை வீட்டிலே வந்து எக்கை வச்சு செஞ்ச க்ரீம் தான் இது. சூப்பரான ஃப்ளேவர், எக் ஸ்மெல்லே வராது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த க்ரீமு. ஸோ நான் இதை அப்ளை பண்ணி இன்றைக்கி இந்த கேக் செய்ய போகிறேன். ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து சுகர் சிரப் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணதுக்கு நான் அதை வந்து மேலே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக விட்டுங்க. அது மேலே நம்மளுடைய இந்த எக் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த க்ரீமு, நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த க்ரீம் வேணும்னா கூட நான் வந்து வீடியோஸ் போடுறேன் அடுத்து. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நான் அடுத்த லேயர் வைக்கிறேன். அது மேலே மறுபடியும் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ணுங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொன்று சுகர் சிரப்பு. ஸோ இந்த மாதிரி லேயராக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1 by 1 ரிப்பீட்டடாக பண்ணிக்கோங்க. நல்லா கத்திலையோ இல்லை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஸ்பேட்டலாலேயோ நீங்கள் வந்து இதை வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் பிரெட் வச்சிடுறேன். அதுக்கு மேலே சுகர் சிரப்பு, அகைன் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். க்ரீம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நம்ம வீட்டிலே வந்து பீனட் பட்டர் இருக்கும் இல்லையா, ரெடி பண்ணி வச்சுருப்போம், இல்லை வாங்கியிருப்பீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். இல்லைனா வந்து நியூட்டெல்லா சிரப் இருக்கும் இல்லையா, சாக்லேட் சிரப், அது கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த க்ரீம் இருக்குன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போ மேலே மறுபடியும் ஒரு லாஸ்ட்டாக ஃபைனலாக இதை வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே அப்படியே க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்படியே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடுங்க. க்ரீம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுங்க. நான் ஃபுல்லாகவுமே நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெட் பிஸ்கெட் உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக சூப்பராக பண்ணிட்டேன். மேலே அந்த பிஸ்கெட்டோட க்ரம்ஸை வச்சு நம்ம செஞ்சாச்சு.
பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்டில் இருந்த க்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இப்படி இருக்குது. இதை நீங்கள் சும்மா வந்து ஒரு டிசைன் கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். நம்ம அப்படி வச்சுக்கலாம். சும்மா ஒரு அழகாக டிசைனாக இருக்குன்றதுக்காக தான். நம்மளுடைய சூப்பரான ஓரியோ பிரெட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்டியாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.